ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு மகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தமிழ் செல்வி. ஏன்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், எதுக்காக மீனாட்சி அழுதுகிட்டே இருக்கான்னு தெரியல அப்படின்றாங்க. சரி வீடியோ கால் பண்ணலான்னு சொல்லிட்டு சேதுவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஆனால் சேது போகும்போது ஐஸ்வர்யா கூட ஃபோனு கொடுத்துருப்பாங்க. ஐஸ்வர்யா ஏதோ வீடியோ கால் அட்டன் பண்ணுறாங்க. இல்லை இது மாதிரி மீனாட்சி அழுதுட்டு இருக்கா, அதுதான் பையனுடைய முகத்தையும் காமிச்சா 2 பேரும் சிரிச்சுப்பாங்க இல்லையா, அதனால தான் பண்ணான்னுன்றாங்க. அதுவா, நாங்கள் வெளியே வந்திருக்கோம் நானும் சேது மாமாவும் தமிழ் செல்வின்றாங்க. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளும் தெரியும் இல்லை, அதனால பிறந்த நாள் பரிசா மாமா என்னை வெளியே கூட்டிட்டு வந்து சாரி எல்லாம் வாங்கி கொடுத்து டின்னருக்குமே பிளான் பண்ணிட்டாரு, அதுக்காக தான் வெளியே வந்திருக்கோன்றாங்க. அதனால அவன் வீட்டில் இருக்கான், மலர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. நாங்கள் வீட்டுக்கு போனதுமே வீடியோ கால் பண்ணிட்டோமா அப்படின்ட்டாங்க. சரி வீட்டுக்கு போனதும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சதுமே தமிழ் செல்வி ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரி இப்படி எல்லாம் கொண்டாடினாங்க, அவங்களுடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடினாங்க அப்படின்ற எல்லாம் முதல் கொண்டுமே தமிழ் செல்வி யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்த வீட்டை விட்டு வந்தது, இந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன விஷயங்களை யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு நம்ம தூக்கி போட்டுட்டு வந்தோம்ல, மறுபடியும் ஏன் நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்னா சேது இந்த அளவுக்கு மாறிட்டாரு, இன்னொரு பொண்ணு ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கும் போது அவங்களால அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. தமிழ் செல்வி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தானும் அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்புறமா யார்கிட்ட பேசிட்டு இருந்த ஐஷுன்றாங்க. தமிழ் செல்வி தான் ஃபோன் பண்ணாங்கன்னே. சேது அவதுக்கு ஃபோன் பண்ணா, மீனாட்சி அழுதுகிட்டே இருக்கலாம், அதனால அழகருடைய முகத்தை பார்த்தா சமாதானம் ஆயிடுவான் தான். உடனே வீட்டுக்கு போலாம். மீனாட்சி அழுதுட்டு இருக்கால, மாமா நம்ம டின்னருக்கு வந்திருக்கோம் மாமா, சாப்பிட்டு பொறுமையா போலாம். சாப்பிட்டு பொறுமையா போல இருக்க, குழந்தை அங்க இதா இருக்குமா, பேக் பண்ணிட்டு வீட்டுல போய் கூட சாப்பிட்டுக்கலாம், வர இருன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிப்பாங்க. சே, இந்த மாமா கிட்ட சொன்னதே தப்பா போயிடுச்சு, என் ஆசையெல்லாம் ஃபாயில் பண்றதுலயே இருக்காருன்னு செம்ம கடுப்பாக்குறாங்க ஐஸ்வர்யா. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.